நீ எல்லாம் ஒரு ஆளுநரா, எதுக்கியா இருக்க கடுப்பான ஜனாதிபதி. அதாவது கும்பகோணத்தில் கலைஞர் பெயரில் பல்கலைக்கழகம் அமைப்பதற்கான மசோதாவை ஆளுநர் ஆர்.என். ரவி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்கிறார். மேலும் துணை வேந்தர் நியமனம், யூஜி விதிகள் தொடர்பான வழக்குகளை காரணம் காட்டி ஆளுநர் ஆர்.என். ரவி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியதாகவும் கூறப்படுகிறது. அந்த வகையில் சட்டசபையில் நடந்த கடந்த ஏப்ரல் 24 மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பெயரில் கலைஞர் பல்கலைக்கழகம் உருவாக வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கும்பகோணம் மாவட்டத்தில் கலைஞர் பெயரில் பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்தார். அதன்பின் கலைஞர் பல்கலைக்கழகத்தை உருவாக்குவதற்கான சட்ட மசோதாவை உயர்கல்வி அமைச்சர் கோவை செழியன் தாக்கல் செய்தார். அந்த சட்ட மசோதாவில் கலைஞர் பல்கலைக்கழகத்தின் வேந்தராக மாநில முதல்வர் இருப்பார். பல்கலைக்கழக தலைவராகவும் பட்டமளிப்பு விழா உள்ளிட்டவற்றில் தலைமையும் முதல்வர் இருப்பார். அது மட்டும் அல்லாமல் வேந்தரவின் முன் அனுமதியின்றி யாரும் கௌரவ பட்டம் வழங்க இயலாது. பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக உயர்கல்வித்துறை அமைச்சர் செயல்படுவார். துணைவேந்தர் தேடல் குழுவில் வேந்தர் பிரதிநிதியாக உச்சநீதிமன்றம் அல்லது உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி, அரசு பிரதிநிதியாக ஒரு கல்வியாளர் அல்லது முதன்மை செயலர் அந்தஸ்துக்கு குறையாத அதிகாரியும், பிரதிநிதியாக மாநில அல்லது மத்திய பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் இடம்பெறுவர். மேலும் தொடர்ந்து தேடல் குழுவால் தேர்வு செய்யப்பட்டு அனுப்பப்படும் 3 பேர் பட்டியலில் இருந்து துணை வேந்தரை வேந்தர் நியமிப்பார். அதாவது ஆளுநரின் ஒப்புதல் அனுப்பப்படும் இந்த மசோதா மீது எந்த முடிவும் எடுக்கப்படாமல் சுமார் 3 மாதமாக ஆளுநர் ரவி வைத்திருந்தார். இந்த நிலையில் கும்பகோணத்தில் கலைஞர் பெயரில் பல்கலைக்கழகம் அமைப்பதற்கான மசோதாவை ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு குடியரசுத் தலைவருக்கும் அனுப்பியிருக்கிறார். மேலும் துணை வேந்தர் நியமனம், யூஜி விதிகள் தொடர்பான வழக்குகளை காரணம் காட்டி ஆளுநர் ஆர்.என். ரவி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியதாகவும் கூறப்படுகிறது. அந்த வகையில் கும்பகோணத்தில் கலைஞர் பல்கலைக்கழகம் அமைப்பதற்கான மசோதா நிறைவேற்றப்பட்டது. மேலும் இந்த நிலையில்தான் வெளிப்படையாக ஜனாதிபதி ஆளுநரை விமர்சிக்கவில்லை என்றாலும், ஆனால் ஒவ்வொரு முறையும் ஆளுநர் ஜனாதிபதியை சந்திக்கும் போதெல்லாம் அவரை கடுமையாக விமர்சித்துள்ளார். அதாவது வேண்டுமென்று மசோதாவை தாமதமாக கொண்டு வந்தது என்று எச்சரிக்கையும் விடுத்துள்ளார். மேலும் வெளிப்படையாக தெரியவில்லை என்றாலும் ஜனாதிபதியின் இந்த செயல் மற்றவர்கள் முன்பு பாராட்டையும் பெற்று வருகிறது என அரசியல் வட்டாரத்தில் பரவலாக பேசி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.